வாதரவத்தையைச் சேர்ந்த புலத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாதரவத்தை மக்களின் சார்பில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இனிய மதிய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாதரவத்தை மக்களின் வரலாற்றில், வாதரவத்தை சமூகத்தின் வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு மிகவும் முக்கியமான நாளாக காணப்படுகின்றது. வாதரவத்தை கிராமத்தினுடைய 560 ஆண்டுகால வரலாற்றை பொறுத்தவரையில் நிகழ்கின்ற முதலாவது மணிவிழாவாக வாதரவத்தை விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக அதிபராக கடமை புரிந்து இன்றோடு பணி ஓய்வு பெற்று செல்கின்ற உயர் திரு ஜோசப் ஆண்டனி தவநாயம் அவர்களுடைய மணிவிழா நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஈழத்தின் புகழ்பூத்த வயலின் இசை கலைஞராகிய திரு பத்மநாதன் ஷியாம் கிருஷ்ணா அவர்களது வயலின் இசை இடம்பெறும் சின்னஞ்சிறுக்கிளியே எனும் பாரதியார் பாடலை இப்போது உங்களுக்காக வழங்குவார். தமிழின் இனிமையை கூற சங்கீர்ணாவும் தர்ஷிகாவும் அமுதே தமிழே எனும் இனிய பாடலை வழங்க வருகின்றார்கள். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. காலை தென்றலில் மனதை வருடுகின்ற இனிய மெல்லிசையை வழங்கிச் சென்ற கிண்ணறம் இசைக்குழுவினருக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாகவும் மணிவிழா குழு சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கிண்ணறம் இசைக்குழுவினுடைய கலைஞர்கள் கௌரவிப்பு நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுகின்ற நிகழ்வு இப்பொழுது வைபவ ரீதியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது.
இதுவரை நேரமும் மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து இறை வணக்கம். சிற்றம்பலம் பண்டு நால்வருக்கு அறமுறை தருளி பல்லுலகினில் உயிர் வாழ்க்கை கண்ட நாதனார் கடலிடங்கை தோழ காதலி துறை கோயில் வண்டு பண் செய்யும் மாமலர் போலில் மஞ்சை நடமிடும் மாதோட்டம் இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. க்குரிய சின்னராஜா பத்மதாசன் மன்னார் சின்னவலையன்கட்டு GTMS அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிவர் உயர் திரு யோசப் ஆண்டனி தவநாயகம் சார் அவர்களுடைய மணிவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக பிடித்தவனாக இன்றைய நாள் உண்மையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடசாலையை பொறுத்த மட்டில் ஒரு வரலாற்று சரித்திரமிக்க ஒரு பொன்னான நாள். இன்றைய தினம் எங்களுடைய அதிபருடைய பிறந்த தினம். எல்லோர் சார்பாகவும் உறவின் என்ற வகையிலே அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, அதிபர் என்பவருக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணக்கரு இருக்கிறது. இந்த பாடசாலை எவ்வாறு அமைய வேண்டும், தான் வழிநடத்துகின்ற பாடசாலை எந்த வடிவம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணக்கரு ஒவ்வொரு அதிபர்மாருக்கும் இருக்க வேண்டும். அந்த எண்ணக்கருவை அவர் பதவியேற்ற நாளில் இருந்தே கருக்கட்ட வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை பொறிக்க வைத்து இந்த பாடசாலையை அத்தனை விடயதானங்களிலும் உயர்த்தி வைத்த உயரிய சேவை வழங்கிய அதிபர். அந்த சேவை கருதித்தான் நாங்கள் இன்ற கொட்டும் மழையையும் ஒரு சொட்டேனும் நாங்கள் கவனத்தில் கொள்ள இந்த விழாவை அன்றைய தினமே நடத்த வேண்டும் என்ற முடிவிலே நாங்கள் வந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய மணிவிழா நாயனுடைய விழாவுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் கௌரவ திரு மா ரத்னசிங்கம் ஐயா அவர்களை எல்லோர் சார்பிலும் மணிவிழா குழு சார்பிலே வருக வருக என வரவேற்று நிற்பதில் உங்கள் சார்பாக நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் வடபுலத்தை கல்வி நிர்வாகத்தால் ஆளுகின்ற எங்களுடைய வடமாகாண கல்வி பணிப்பாளர் மதிப்பார்ந்த உயர் திரு எஸ் உதயகுமார் சார் அவர்களையும் இந்த இடத்திலே வருக வருக என வரவேற்று நிற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னாள் யாழ் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி ஏ வேதநாயகம் அம்மா அவர்களையும் இந்த விழாவை சிறப்பித்து வாழ்த்துரை வழங்க வந்தமையிட்டு நாங்கள் அவரை இருகரங்கொண்டு வருக வருக என வரவேற்று நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வடமராட்சி வலயக்கல்வி பணிப்பாளர் ஓய்வு நிலை திரு ஜோ ரவீந்திரன் சார் அவர்களையும் இந்த விழாவுக்கு நாங்கள் அழைப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ் வலயக்கல்வி திணைக்களத்தினுடைய ஓய்வு நிலை பிரதிக்கல்வி பணிப்பாளர் திரு டி அருணகிரிராஜா அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் வரவேற்று நிற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய உறவுக்காரன் எங்களுடைய முன்னாள் பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஓய்வு நிலை வடமாகாண கல்வி திணைக்களத்தில் பணிபுரிந்தவர் மதிப்பார்ந்த திரு டி ராசலிங்கம் ஐயா அவர்களையும்
இந்த இடத்திலே வாழ்த்துரை வழங்க வந்தமையிட்டு நாங்கள் வருக வருகவென வரவேற்று நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருக வந்திருக்கின்ற அருட்சகோதரி அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் வரவேற்று நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதோடு அயல் பாடசாலையுடைய அதிபர்கள் இன்னும் இந்த பாடசாலையை சேவையாற்றி வேறு பாடசாலைகள் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள், அன்பான மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே இந்த விழாவுக்கு எங்களுடைய மணிவிழா குழா சார்பில் நாங்கள் வரவேற்றுமையிட்டு வருகந்தமையிட்டு உங்களுக்கு எங்களுடைய மேலான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் வழங்கி கால நேரத்தில் கருத்தில் கொண்டு எங்களுடைய அதிபர் அவருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், உடலுள்ள சுகத்தை அவருக்கு நிறைவாக இறைவன் வழங்க வேண்டும், அவருடைய வாழ்வு நீரூற்றிய தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் வளம் பெற வேண்டும் என வாழ்த்தி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நெடுந்தீவு என்னும் மண்ணில் உயர்வான வாழ்வியலை கொண்டு வாழ்ந்து வந்த புண்ணியவான்களான யோசெப்பு மலக்கீசம்மா தம்பதிகளின் தவ புதல்வனாக 1962 தவநாயகம் எனும் நாமத்துடன் பிறந்தவரே இன்று கதாநாயகர். இவருக்கு சகோதரன் ஒருவரும் சகோதரிகள் இருவருமாக குடும்பத்தில் 6 அங்கத்தவர்களை கொண்டு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு வாழ்ந்து வந்த இன்றைய மணிவிழா நாயகன் தனது ஆரம்ப கல்வியை நெடுந்தீவு மாவலித்துறை ரோக்கத்தக்க பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை நெடுந்தீவு மகாவித்தியாலயத்திலும் கற்று தேர்ந்ததுடன் தனது தொழிற்கல்வியை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பெற்றதுடன் தொழில் வாண்மையை மேம்படுத்த பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பட்டத்தினையும் பாடசாலை முகாமைத்துவ டிப்ளோமா பட்டத்தினையும் பெற்றதுடன் கல்வித்துறையில் உயர்தகமை அடைவதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்விமானி பட்டத்தினையும் பெற்றதுடன் யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி முதுகலைமானி பட்டத்தினையும் பெற்று கல்வித்துறையில் உன்னதமான ஓர் உச்ச நிலையை அடைந்து கொண்டார். கல்வித்துறையின் மேன்மை இவ்வாறு இருக்க தனது அரச தொழிலில் ஆசிரியராக 16/4/1985 அதாவது 23 வயதில் முதல் நியமனம் பெற்று பேருவளையில் சீனன்குடா எனும் பிரதேசத்தில் உள்ள அல்ஹு மைசரா மத்திய கல்லூரியில் அதாவது இஸ்லாமிய பாடசாலையில் தனது முதலாவது ஆசிரியர் பணியை பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆசிரியர் பணிபுரிந்த நிலையில் 1988 ஆசிரியர் பயிற்சியினை பெறுவதற்காக பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இணைந்து கொண்டு 2 ஆண்டுகளில் தனது பயிற்சியினை நிறைவு செய்து கொண்டதுடன் மீண்டும் நேபொடை எனும் பிரதேசத்தில் உள்ள குளோடன் தமிழ் மகா வித்தியாலயம் எனும் பாடசாலையில் 1990 ஆசிரியர் பணியினை தொடர்ந்து 8 ஆண்டுகள் நிறைவான பணி செய்த நிலையில் யாழ் மாவட்டத்துக்கு 1998 இடமாற்றம் பெற்று கோண்டாவில் பரஞ்சோதி வித்தியாலயம் என்னும் பாடசாலைக்கு ஆசிரியராக இணைந்து கொண்டார். சுமார் 1 வருடம் பணிபுரிந்த நிலையில் 1999 சமூக கல்வி வரலாறு பாடத்துக்கான சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகராக யாழ் வலயத்தில் பதவி உயர் பெற்று அப்பதவியில் சுமார் 10 ஆண்டுகள் நிறைவான பணி செய்த நிலையில் வாதரவத்தை மண்ணின் புண்ணியம் காரணமாக மேலும் ஒரு உயர்வான அதிபர் பதவியானது 7/7/2009 அன்று கிடைக்க அது எமது பாடசாலைக்கு நியமனம் பெற்று 31/12/2021 அதாவது நேற்று வரையான காலப்பகுதியில் 12 வருடங்கள் 5 மாதங்கள் வரை எமது பாடசாலையில் அர்ப்பணிப்புடன் நிறைவான சேவை செய்து தனது அரச பணியில் 36 வருடங்கள் 8 மாதங்கள் வரை நீண்ட சேவையாற்றி இன்று அகவை 60 சேவையிலிருந்து இளைப்பாறுகின்ற இன்றைய மணிவிழா நாயகன்
அத்துடன் மணிவளா நாயகனின் குடும்ப வாழ்க்கையானது பூர்வ புண்ணியத்தின் காரணமாக நெடுந்தீவில் பிறந்த இவர் அச்சுவேலியில் மிகவும் உன்னதமான பரம்பரையை சேர்ந்த மக்கள் வங்கியின் பிராந்திய கிளையில் உயர் பதவி வகிக்கும் ரொசட்டா எனும் உன்னதமான இல்லத்தரசியை கரம் பிடித்து அதன் பயனாக புத்திரன் ஒருவரையும் புத்திரி ஒருவரையும் பெற்றெடுத்து வாழ்வில் முழு நிறைவினை பெற்றுக்கொண்டார் இன்றைய மணிவளா நாயகன். இந்த விழாவுக்கான நாயகன் எமது அதிபர் அவர்களே, கல்விசார் அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எமது மாகாண கல்வி பணிப்பாளர்கள் அவர்களே மற்றும் முன்னாள் இந்நாள் வலய கல்வி பணிப்பாளர்களே மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர்களே, முன்னாள் அதிபர்களே, இந்நாள் அதிபர்களே, ஆசிரியர்களே மற்றும் எமது மாணவர்களின் பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, அனைவரையும் முதற்கண் அன்புடன் வரவேற்று வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அதிபர் தவநாயம் அவர்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து நினைக்கிற ஏறத்தாழ 12 வருடங்கள் இந்த பாடசாலையிலே அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார். உண்மையில் அவர் ஏற்கனவே கூறியது போல அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய அதிபர் தரங்கள் உயருகின்ற போது நகரப்புற பாடசாலைகள் பெரிய பாடசாலைகளுக்கு விண்ணப்பித்து அந்த பாடசாலைகளுக்கு சென்றிருக்கலாம். அங்கே செல்கின்ற பொழுது அவருக்கு இன்னும் சில கூடுதலான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பல தொடர்புகள் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களை எல்லாம் புறந்தள்ளி அவர் இந்த பாடசாலையிலே தன்னுடைய ஓய்வு காலம் முடியும் வரை கடமையாற்றி ஓய்விலே சென்றிருக்கின்றார். உண்மையிலே இதற்காக நாங்கள் அவரை பாராட்ட வேண்டும். எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய கல்வித்துறையிலே பார்க்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை எங்களுடைய பின்தங்கிய பிரதேசங்கள், குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகள், கிராமப்புற பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை வழங்குகின்ற பொழுது, அதேபோல் அதிபர்களை நியமிக்கின்ற பொழுது மிகப்பெரிய சவால்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே அவர் இந்த பாடசாலையிலே தன்னுடைய ஓய்வு காலம் நிறைவேறும் வரை சிறப்பான பணியை ஆற்றி ஓய்விலே சென்றிருக்கின்றார். அதிபர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய முழுமையான நேரத்தை இந்த பாடசாலைக்காக செலவழித்திருக்கின்றார். இந்த பாடசாலைக்கு தேவையான வளங்கள், உண்மையிலே வளங்கள் என்று சொல்கின்ற பொழுது யார் கேட்டாலும் கிடைக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு பாடசாலை தன்னுடைய செயற்பாடுகளை எந்தளவுக்கு உச்சக்கட்டத்திலே காட்டுகின்றதோ அல்லது அங்கே சிறப்பான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது அல்லது உயர் பெறுபேறுகள் கிடைக்கின்றது என்று மேல்மட்டத்திலே இருக்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உண்மையிலே தானாக வளங்கள் வரும். அதிபர் கேட்க வேண்டிய தேவை கூட இருக்காது. அந்த பாடசாலையினது செயற்பாடுகள் திருப்திகரமாக மாறிக்கொண்டு செல்கின்ற பொழுது வளங்களும் தானாக வரும். அந்த வகையிலே அதிபர் அவர்கள் இந்த பாடசாலையின் பெறுபேறுகள், ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளை ஒரு உயர் மட்டத்துக்கு கொண்டு வந்த வேளையிலே உண்மையிலே இந்த பாடசாலைக்குரிய வளங்களும் பல கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு பகுதிய வளத்திலே போதிய ஒரு நிலைமையிலே இந்த பாடசாலை இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய அதிபர் தவநாயம் அவர்கள் உண்மையிலே இந்த பாடசாலை நினைக்கிறேன் அவருடைய கொள்கையிலே ஒரு இலக்கு இருந்திருக்கின்றது. நான் ஒரு கிராமப்புறத்திலே எந்த பிள்ளைகளுக்கு கல்வி வசதி தேவையோ அல்லது இவர்களுக்கு அவர்களை உயர்த்தி விட வேண்டுமோ அவர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும், அந்த சேவையை திருப்திகரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு தன்னுடைய ஓய்வு காலம் வரை கடமையாற்றி ஓய்விலே சென்றிருக்கின்றார். உண்மையிலே ஏனையோரும் இதை முன்னுதாரணமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் பலரும் எப்படி நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலே
ஒரு கஷ்டமான அல்லது கிராமப்புற பாடசாலைக்கு ஒருவரை அனுப்பினால் குறைந்தது 3 வருடத்திலே வந்து நிற்பார்கள். நாங்கள் 3 வருடம் முடித்து விட்டோம், எங்களுக்கு நகரப்புறத்துக்கு விடுங்கள் அல்லது வீட்டுக்கு அருகில் தாருங்கள், எங்களுக்கு போவது கஷ்டம், இப்படி பல காரணங்களை சொல்வார்கள். எனவே இதை ஏனையோரும் முன்னுதாரணமாக பார்க்க வேண்டும். ஒரு அதிபர் தன்னுடைய ஒரு திடகாத்திரமான ஒரு குறிக்கோளோடு எவ்வாறு சேவையாற்றலாம், ஒரு பாடசாலையை எவ்வாறு மாற்றியமைக்கலாம், அந்த மாணவர்களை எவ்வாறு உயர் பெறுபவர்களை பெற வைக்கலாம், அதேபோல் அந்த பாடசாலை கிராமத்திலே தான் அந்த மக்களால் மதிக்கப்படுகின்றவனாக எவ்வாறு மாறலாம். உண்மையிலே அது கூட முக்கியம். இன்றைக்கு இந்த மணி விழாவை இந்த கிராமத்து மக்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சேவைதான் காரணம். அவர் இந்த கிராமத்து அந்த பிள்ளைகளுக்கு செய்த சேவை. எனவே அந்த அடிப்படையிலே அவருடைய பணிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். உண்மையிலே அவருடைய குடும்பம், நான் நினைக்கிறேன் அவருடைய மனைவி ஒரு வங்கி உத்தியோகத்தர் என்று எனக்கு இன்றைக்கு தான் அறிந்தேன். ஆகவே குடும்பம் ஒரு சிறந்த குடும்பம் அமைந்திருக்கின்றது. அதேபோல் அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த ஏனைய பிள்ளைகளை உருவாக்கி விட்டது போல தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த கல்வியிலே உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த வகையிலே அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாக அமைந்து அவர் இந்த சமூகத்துக்கு இனிமேல் தன்னால் ஆன சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.